ஹாய் ஆல், எக்லெஸ் மயனீஸ் எப்படி வந்து மிக்சியில் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மயனீஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் நார்மல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கப் மில்க். இது ரெண்டுமே வந்து நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ ஒரு 1/2 hour மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. சில்லுன்னு இருக்கணும் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். கார்லிக் நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா லெமன். கார்லிக் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்லிக்கை ஒமிட் பண்ணிக்கலாம். ப்ளெயின் மயனீஸாக கூட நம்ம பண்ணிக்கலாம். லெமன் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். இந்த மிக்சியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சில்டு மில்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். பால் சில்லுனாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்புங்க. 1/2 hour கரெக்டாக 1/2 hour நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பூண்டு பீசஸை 7லேருந்து 8 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து லெமன் ஜூஸை வந்து உள்ளே ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சுகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சால்ட் நமக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் இதுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆயிலில் வந்து 1/2 the குவான்டிட்டி மட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு பல்ஸ் மோடில் வந்து 10 seconds ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து மிக்ஸி அப்படியே ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பல்ஸ் மோடில் 10 seconds வச்சாலே இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இது வந்து ஒரு மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும்னா இதிலே கூட நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்க ஆயிலை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்க ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னும் ஒரு 5 secondsக்கு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம வந்து இன்னும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இந்த சிம்பிள் ஹோம்மேட் ஹெல்த்தி அண்ட் ஆர்கானிக் மயனீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரி நல்லா திக் அண்ட் க்ரீமியாக வேணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்க பிளேடு கூட தெரியுது பார்த்திங்களா, அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட மயனீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பர்ஃபெக்ட் ஹோம்மேட் மயனீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 seconds கூட ஆகாது. நம்ம வந்து இதை ஒரு 1/2 hour வச்சு சில் பண்ணி எடுத்தோம்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 கப் பாலும் 1 கப் எண்ணெயும் இருந்தால் போதும். நம்மளோட டேஸ்டியான எக்லெஸ் மயனீஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எல்லாருமே வீட்டில் பண்ண முடியும் மயனீஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.